சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. ஏய் வாவா, ஏய் இங்க வாடி வாடி சொன்னேன். யோ என்னய்யா சும்மா கத்திக்கிட்டு என்ன? அர்ஜென்ட்டாக ஒரு செலவு இருக்கு, காசு இருந்தா கொடு. ஏன் நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு? நானே இன்னைக்கு குழம்பு வைக்க கூட காசு இல்லை, யார்கிட்டயோ போய் கேட்டேன், கிடைக்கல. பிள்ளைக்கு என்ன சாப்பிட கொடுக்கறதுன்னு தெரில. புள்ள வேற உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற, ஹாஸ்பிட்டல் வேற கூட்டு போகணும். சுத்தமாக காசு இல்லை. போயா நீ வேற சரக்கு அடிச்சதை பார்த்தா நீ இன்னும் காசு கொடு காசு கொடுன்னு போய் எட்ட பைய. காசு அடி இல்லைன்னு சொல்ற, இவனை வந்து பார்த்துக்கிறேன். இது வேற ஒன்று. ஏய் உண்டியல், ஏய் காசு இருக்கு, இது போதும் இன்னைக்கு சரக்கு அடிக்க. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. A few moments later. மது தரும் சுகம் சுகம் எதி. ஏய் வேதா, சோறு பொறி சாப்பிடணும். என்னது சோறா? சம்பாரிச்சு காசை நான் என்கிட்டயா கொடுக்குறேன்? அதிகாரமா கேட்குற? குடிச்சிட்டு வர. காலைல பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சமாவது அதை பத்தி கவலைப்பட்டியாயா? அதெல்லாம் முடியா. இங்க குழந்தை சேர்த்து வச்ச உண்டியல் இருந்தது எங்கயா? அதையும் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டியா? பிள்ளைக்கு ஜுரையா 100 டிகிரி அடிக்குது. யார்கிட்டயோ போய் காசு கேட்டையா, எல்லாரும் இல்லைன்ட்டாங்க. அந்த காசை எடுத்துட்டு போய் தாயா நான் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டலான்னு இருந்தேன். அந்த உண்டி காசை கூட எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டேயா. சின்ன பிள்ளை சேர்த்து வச்ச காசு கூட உன்னை கட்டிக்கிட்டு தாயா நான் தினம் சாவுறேன். என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏயா இப்படி குடிச்சு என் உயிரை வாங்குற? மெதுமா மன்னிச்சிருமா, எனக்கு சரக்கோட நீதாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்காக இன்னிலேருந்து நான் சரக்கு அடிக்கிறதே விட்டுறேம்மா. இதுக்கப்புறம் நான் சரக்கு அடிக்கிறதே விட்டுறேம்மா. எப்பயும் நீதாம்மா எனக்கு முக்கியம், சரக்கை தொடவே மாட்டேம்மா.